ராம நவமியை ஒட்டி நம்மளுடைய சேனல்ல நான் இந்த வாரம் நம்ம ராமாயணத்துல நமக்கு தெரியாத சில கதைகளை கேட்க போறோம். ராம நவமி அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நாள், ராமருடைய பிறந்த நாள் இல்லையா? ஸோ அவருக்கு ரொம்ப பிடித்தமானதுங்கிறது இந்த ராமாயண காவியம். ஸோ ராம நவமியை ஒட்டி எல்லா இடத்துலையுமே கண்டிப்பா இந்த ராமாயண சொற்பொழிவும் உபன்யாசமும் எல்லா கோயில்கள்லயுமே நடக்கும். ஸோ அதுல போய் நம்ம கலந்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே நல்லது. ராமாயண சொற்பொழிவு எங்கெல்லாம் நடக்குதோ அங்க கண்டிப்பா ராமர் இருப்பாரு. ராமர் இருக்கிற இடத்துல கண்டிப்பா அனுமர் இருப்பாரு. அதை நினைவூட்டுற விதமாதான் எல்லா இடத்துலயுமே ராமாயணம் எங்கெல்லாம் சொற்பொழிவு நடக்குதோ அங்க அனுமாருக்குன்னு ஒரு இருக்கை தனியா பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு ராம நவமி அன்னைக்கு நீங்க இந்த பதிவை கேக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ராமருடைய அருள் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லங்க, ராம நவமி அன்னைக்கு நிறைய உபவாசம் இருப்பாங்க. ராமருக்கு நிறைய நம்ம சாமி கும்பிடுவாங்க, கோயிலுக்கு போவாங்க. இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்கு ராம நவமியை செலிப்ரேட் பண்றதுக்கு. ஆனா உங்களால இது எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா இன்னைக்கு நீங்க ராமாயணம் ரிலேட்டடான கதைகளை கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு ராமரோடைய நினைவுகளை உங்களுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அதுவே எனக்கு தெரிஞ்சு ராமருடைய அருளை உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ வாங்க, இந்த பதிவுல நம்ம பார்க்க போற கதைகள் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு தெரியாத சில கதைகளா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வாங்க டைரக்டா பதிவுக்குள்ள போகலாம். ராமர் பிறந்த தினத்தை தான் நம்ம ராம நவமி அப்படின்னு கொண்டாடுறோம். அதாவது அஷ்டமி நவமி திதியில யாருமே பிறக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனால அந்த திதியில அந்த திதி ரொம்பவே வருத்தமா நம்மளுடைய பெருமாள் கிட்ட கேட்டிருக்காங்க. அதனாலதான் ராமர் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சிறப்பை நான் கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்காரு. அதன்படிதான் ராம அவதாரத்துல அவர் நவமி திதியிலையும் கிருஷ்ண அவதாரத்துல அவர் அஷ்டமி திதியிலையும் பிறந்திருக்காரு. அதனாலதான் ராம நவமி அப்படின்னும் கோகுல அஷ்டமி அப்படின்னும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதாவது அந்த ரெண்டு திதியிலையுமே குழந்தைங்க பிறக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா கடவுளே அந்த ரெண்டு திதியில பிறந்து ரொம்பவே நல்லபடியா வாழ்ந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ராம அவதாரம் நம்மளுடைய பெருமாளுடைய 7வது அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க. வட மாநிலங்கள்ல இதை சைத்திர நவராத்திரி அப்படின்னு ஒரு பெரிய விழாவா கொண்டாடுறாங்க. ஆக்சுவலா சைத்ரா அப்படிங்கிறது துர்க்கையம்மனை தான் குறிக்கும். அவங்க துர்க்கையம்மனை வழிபட்டு கடைசி நாளா இந்த ராம நவமியில முடிப்பாங்களாம். அதுக்கப்புறம் சொல்லணும்னா ராம அவதாரம் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான அவதாரம். ஏன்னா ராமர் நீதி, தர்மம், நல்லொழுக்கம் அதெல்லாமே மனிதனுக்கு தேவை அப்படிங்கறது அவருக்கு தெரியும். அதை அவர் சொல்லாம அவரே வாழ்ந்து காட்டியிருக்காரு. அதனாலதான் நம்ம ராம அவதாரத்தை இன்னமும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சரி வாங்க, நம்ம இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை கேட்கலாம். இப்ப ராமரும் சீதையும் என்ன பண்றாங்கன்னா வனவாசத்துக்கு போயிட்டாங்க. அப்ப காட்டுல அவங்க தண்ணி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு மயில் நம்மளுடைய ராமருக்கும் சீதைக்கும் தடாகம், அதாவது குளத்துக்கு வழிகாட்டி கூட்டிட்டு போச்சான். அப்ப அந்த மயில் என்ன பண்ணுச்சான், காட்டுல அடர்ந்த பகுதிக்கு செல்ல செல்ல நம்மளுடைய வழியை நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய இறகுகளை கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு போட்டு வழியோட அடையாளமா வச்சுக்கிட்டே வருது. அதாவது அதனால தன்னுடைய உயிர் கூட போகும் அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சு கூட அது நம்மளுடைய ராமருக்கும் சீதைக்கும் உதவி பண்ணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த மயிலுடைய பக்தியையும் பாசத்தையும் அதோட தியாகத்தையும் உணர்ந்த ராமர் என்னுடைய அடுத்த அவதாரத்துல என்னோட முக்கியமான அடையாளமா இந்த மயிலிறகு இருக்கும் அப்படின்னு மயிலுக்கு சொல்லியிருக்காரு. இதனாலதான் கிருஷ்ண அவதாரத்துல அவர் எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த மயில் இறகோடவே காட்சி கொடுக்கிறாரு. இவங்க கிருஷ்ணர் அப்படின்னாலே நமக்கு மயில் இறகு தான் ஞாபகம் வரும். ஆனா உண்மையாவே அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ராம அவதாரத்துல நடந்த இந்த ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு நான் சொல்லுவேன். ராமரும் சீதையும் காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்தது நம்மளுடைய லக்ஷ்மணன் தான். லக்ஷ்மணன் எப்பயுமே என்ன பண்றாருன்னா குளிருக்கு வெளியில நின்று நம்மளுடைய ராமரையும் சீத்தையும் பாதுகாக்கிறாரு. இரவு முழுக்க அவதான் பாதுகாத்துட்டு இருக்காரு. அப்ப தூக்கத்துக்கான கடவுள் அவர்கிட்ட பேசுறாராம். இந்த மாதிரி இருக்க முடியாது,
அப்படின்னு. அப்ப லக்ஷ்மணன் சொல்றான், இல்ல என்னால தூங்க முடியாது, நான் வந்து ராமரையும் சீதையும் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தூக்கத்துக்கான கடவுள் என்ன சொல்றாருன்னா, உனக்கு பதிலா இந்த தூக்கத்தை வந்து இன்னொருத்தவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதுல இருந்து உங்களுக்கு வந்து விடுப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லக்ஷ்மணன் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பதிலா என்னுடைய மனைவி ஊர்மிளை வந்து இந்த தூக்கத்தை வந்து ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஊர்மிளை கிட்ட போய் கேக்குறாங்க, அவங்க வந்து ஏத்துக்கிறாங்க. சோ ஊர்மிளை என்ன பண்றாங்க அப்படின்னா, பகல் ஃபுல்லா லக்ஷ்மணனுக்காகவும் இரவு ஃபுல்லா தனக்கான தூக்கத்தையும் எடுத்துக்கிறாங்க. இப்படி 14 வருஷமும் ஊர்மிளை வந்து தூங்கிக்கிட்டே இருந்தாங்களாம். இதனாலதான் ராமாயண காவியத்துல ஊர்மிளையுடைய பங்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்னதா வந்து இருந்திருக்கு. ஆனா அவங்க வந்து 14 வருஷமும் தூங்கி அந்த தியாகம் பண்ணி தன்னுடைய கணவருக்காக அதை செஞ்சிருக்காங்க. அந்த அவருடைய கணவர் வந்து ராம பக்தியில வந்து அவருடைய பாதுகாப்புக்காக 14 வருஷமும் தூங்காம வந்து இருந்திருக்காரு. சோ அவங்க 2 பேருமே பண்ணது வந்து மிகப்பெரிய தியாகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ராமர் தொலைத்த மோதிரம். அதாவது ராமர் வந்து வந்ததுக்கான நோக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராமர் இந்த உலகத்தை விட்டு புறப்படுறதுக்கான நேரம் வந்து வந்திருக்கு. அதாவது ராமரை கூப்பிடுறதுக்காக யமதர்மன் பல முறை வந்தாராம். ஆனா அவரால் ராமரை நெருங்கவே முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அனுமர் வந்து அந்த அளவுக்கு வந்து யமதர்மராஜனை தடுத்து அனுப்பிடுவாரு. ஆக்சுவலா அனுமாரை மீறி யமதர்மராஜாவால நம்மளுடைய ராமரை நெருங்கவே முடியலையாம். இப்படி ராமர் வந்து இந்த விஷயத்த ராமர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாருன்னா, அனுமரை வந்து கூப்பிட்டுட்டு தன்னுடைய கையில இருந்த மோதிரத்தை எடுத்து கீழே போடுறாரு. அப்ப அந்த மோதிரம் என்ன ஆகுதுன்னா, அந்த தரையில இருந்த விரிசல் வழியா கீழே வந்து போயிடுது. இப்ப அனுமாரை போய் அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இப்ப அனுமார் என்ன பண்றாருன்னா, ரொம்ப சின்னதா, நமக்கு தெரியும் அனுமாருக்கு வந்து அவருடைய உருவத்தை பெருசாக்கவும் முடியும் சின்னதாக்கவும் முடியும் இல்லையா. அவர் வந்து ரொம்ப சின்னதாகி அவர் என்ன பண்றாருன்னா அந்த பிளவு வழியா போய் பாதாள லோகத்துக்கு போறாரு. அந்த பாதாள லோகத்துல நாகராஜாவான வாசுகி வந்து இருக்காரு. அவர்கிட்ட போய் கேக்குறாரு, இந்த மாதிரி ராமருடைய மோதிரத்தை தேடி நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப அந்த நாகராஜா சொல்றாரு, அப்படியா, நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு அறைக்கு வந்து கூட்டிட்டு போறாரு. அந்த அறை ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ராமருடைய மோதிரங்கள் வந்து இருக்கு. அதை பார்த்த உடனே அனுமர் வந்து ரொம்பவே அதிசயிக்கிறாரு, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அவருக்கு வந்து அந்த நாகராஜா வந்து கால சக்கரத்தோட சுழற்சியை பத்தியும் நம்மளுடைய வாழ்வுக்கு பிறகு இருக்கிற மரணம் அதோடைய இம்பார்ட்டன்ஸை பத்தியும் அனுமருக்கு எடுத்து சொல்றாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு யுகத்திலயுமே வந்து கண்டிப்பா பகவான் வந்து பிறப்பாரு. அவர் ஒவ்வொரு தடவையும் இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு மோதிரத்தை தேடி கண்டிப்பா ஒரு குரங்கு வந்து இந்த பாதாள லோகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அனுமருக்கு புரிஞ்சதான், கண்டிப்பா கால சக்கரம் வந்து சுழன்றுட்டே இருக்கும், கடவுள் வந்து திரும்ப திரும்ப பிறப்பாரு, நம்ம வந்து நம்மளுடைய ராமரை வந்து விட்டு கொடுத்து ஆகணும் அப்படிங்கறது அப்பதான் அவருக்கு வந்து புரியுது. அவர் தன்னுடைய கடவுளை வந்து விட்டு கொடுக்கறாரு. அவர் மேல வந்த பாதாள லோகத்துல இருந்து வெளியே வந்து பாக்குறப்ப ராமர் வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டாராம். இன்னைக்கு நான் சொன்ன இந்த கதைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியாத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் கடவுள் அருள் நம்ம கூடவே இருக்கட்டும். நன்றி.